மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். காளிங்கராயன் சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தில் என்னுடைய நல்ல நண்பரும் நல்ல இயக்குனருமான பாரதி மோகன், அவர் என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர், ரொம்ப சீனியரான ஒருத்தர், சண்முக சுந்தரத்துக்கிட்ட வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லி இங்கே கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரி பூரா வேலை பார்த்தவர். ஸோ அவருக்கும் அவருடைய பாரதி மோகன் அவருடைய டீமுக்கும் எல்லாத்துக்கும் அவரை வாழ்த்த வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே எதிர்பாராத விதமாக வந்த உடனேயுமே மரியாதைக்குரிய திரு கருணாகரன் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாடுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் நேற்று உதயகுமார் சொல்லிட்டேன், பேரரசு எல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து வந்தவங்க நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு ராஜகுமாரங்க எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாரதி மோகன் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு படங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் இந்த படம் பண்ண அனுபவம் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய சிரமங்களை மேற்கொண்டு அதை ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பேருடைய உதவியோட அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காரு. இதில் அவர் பாரதி மோகன் நிறைய வேலைகள் இதில் படத்தில் செஞ்சுருக்காரு. கதைவசன் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் மியூசிக்ங்கிறது புதுசாக பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் என்கிட்ட ஒரு பாட்டே பாடி காமிச்சார், ஒரு மெலடி பாட்டே. அங்கே நான் ஏதோ ஒரு கம்போசிங்கில் உட்காந்துருந்தேன். அப்புறம் இந்த ரிதம் பிளேயரை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இது பண்ணுங்க, நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டு பாடி காமிச்சார். அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத, இசை ஞானம் இருக்குது அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி அதுவும் உண்மையெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல. இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு சேர்ந்தவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு, நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் 2 விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னென்னா, இங்கே பாரதி மோகன் ஆன்மீகவாதியும் கூப்பிட்டுருக்காரு, அதே நேரத்தில் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு, ஆப்போசிட்டான கட்சியில் இருக்கிறவங்க கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு காசி முத்துமாணிக்கு அதுக்கு விளக்கம் வேற சொல்லிட்டு போயிட்டாரு. டிஎம்கே அப்படியெல்லாம் சாமிக்கெல்லாம் ஆப்போசிட் இல்லை, ஆசாமிகளுக்கு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பாரதி மோகனுக்கு எல்லா தரப்புலையும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னன்னா சாமிக்கு எதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்டு அப்படிம்பேன். அதுக்கு அவருக்கு பிரதிநிதியே வேண்டியது இல்லையா? அதனால ஆசாமி விஷயத்தில் அவங்களும் கும்பிடுறது அப்படிங்கிறது ஓகே. இதுக்கு இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கேட்டிங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் சொல்ல வரல, ஜென்ரலாக. இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு பக்திமாக இருக்காரு, நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு, இதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் சாமியவே நம்பிட்டு இருக்கிறது இல்லை, சாமியும் நம்புவோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். அவர் என்னன்னா, இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது, அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க, இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதாக ஒரு கதை. நீங்கள் பாரதி மோகன் அதான் மலைவாழ் மக்களை பற்றி சொல்லி